ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜோடைய 14வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். நித்ய சத்யாமித ஹரிபாட்ட ஜாசி கலிகாலத்யாசி ந பாஹி திருஷ்டி ராமகிருஷ்ண உச்சார அனந்தராஷி தப பாபாச்சே கலாபா பலதி பூடே ஹரி 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 மந்திரஹ ஸ்ரீவாச்சா மனதி ஜெவாச்சா தயா மோக்ஷ ஞானதேவா பாட்ட நாராயண நாம பாவி ஜே உத்தம நிஜஸ்தான ஹரிமுகே மணா புண்ணியாச்சி கனானா கோனகரி. இந்த ஸ்லோகாவில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னா, நித்தியமாகவும் சத்தியமாகவும் அகண்டமாகவும் இருக்கக்கூடிய ஹரி, அவனை ஸ்மரணம் யார் பண்ணுறாரோ அவர் மேலே கலிகாலனின் பார்வை ஒருபோதும் படாது அப்படிங்கிறார். சத்தியஸ்வரூபமான ஸ்ரீஹரியுடைய நாமத்தை எப்பொழுதும் யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களை யமன் பார்க்க கூட மாட்டான் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனே அவளுக்கு இறப்பே கிடையாதா, யமனே வரமாட்டானா இறப்பே கிடையாதான்றது அர்த்தம் கிடையாது. அதாவது ஹரியுடைய நாமத்தை எவர் டெய்லி நித்தியமாகவும் தினமும் சத்தியமாகவும், அதாவது உண்மையாக அகண்டமாகவும் எந்தவித சலனமும் இல்லாமல் அவன்தான் எல்லாம் அப்படின்னு நம்ம ஹரியை நம்ம ஸ்மரணம் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அந்த இறப்புடைய அந்த மரண பயம் அப்படின்றது இருக்காது. அந்த யமன் வரும்போது நம்ம பகவானை தான் நினைப்போம், பகவான் வர்றதா தான் நினைப்போம், பகவானுடைய திருவடிக்கு போகிறோம், பகவான் வைகுண்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் வருமே தவிர நமக்கு அந்த பயம் அப்படின்றது, மரண பயம் அப்படின்றது இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி கொடுமையான சாவு சொல்கிறா இல்லையா, கொடுமையான இறப்பெல்லாம் நடக்கிறதில்ல, ஆக்சிடெண்ட்டு, அப்புறம் சூசைட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹரி அதிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவான். அந்த மாதிரி யமன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ராமகிருஷ்ணன் அப்படின்ற அந்த நாமத்தை, ராம்கிருஷ்ண ஹரி அப்படின்ற அந்த நாமத்தை யார் உச்சாரணம் பண்ணறாரோ அவங்களுக்கு எண்ணிக்கை அடங்காத தபஸுடைய பலன் கிடைக்குமா. நம்ம தான் அன்றைக்கே நான் சொன்னேன், அழகாக ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மாத்து குழந்தை, நம்ம ஆத்துக்கார் எல்லாம், நம்மாத்து மனுஷா ஜம்முன்னு நம்மாத்தில் எல்லாம் சுவாமி ஃபோட்டோவாக வச்சுட்டு, நம்மாத்து மாவுலி, நம்மளோட பெருமாள் இருக்கா, நம்மளோட தாயார் இருக்கா நம்ம கூடியே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, எந்தவித மற்ற இதெல்லாம் காடு மலை அப்படிலாம் நம்ம போகல, அழகாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ணுற அந்த நாமாக்கு தபஸுடைய பலன் கிடைக்கிறது அப்படிங்கிற. ஒவ்வொரு ஞானியெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா அந்த காலத்தில் மகான்கள். இப்போ இருக்கிற வாழெல்லாம் விட்டுருங்கோ, ரொம்ப கம்மி தான், எண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஜென்யூனாக உண்மையாக இருக்கிற ஞானிகள் இப்போ நம்ம எண்ணி பார்க்கலாம். அப்போல்லாம் காடு மலை அப்படின்னு போய் தபஸ்லாம் பண்ணால் எப்படி பலன் கிடச்சிருக்கும். அந்த பலன் நமக்கு நம்ம இந்த சம்சார பந்தத்தோடு இருந்துக்கிட்டே அந்த மாதிரி நம்ம நித்தியமாகவும் சத்தியமாக அகண்டமாகவும் இருக்கக்கூடிய ஹரியை நம்ம ஸ்மரணம் பண்ணும்போது நமக்கு அந்த தபஸுடைய பலன் கிடைக்கிறது அப்படிங்கிற. ஸ்ரத்தையுடன் கூடிய ஹரிநாம உச்சாரணம் நமக்கு தபஸ், மலையளவு பாபத்தை நம்ம பண்ணியிருந்தா கூட நாசம் செய்துவிடும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாம். அதோட என்ன சொல்கிறான்னா, அதாவது எப்படின்னாக்கா, எப்படி இந்த இடத்துல மகேஸ்வரனை சொல்கிறான், இதனால் மந்தையாக இருந்த பாபங்கள் முன்னால் ஓடி போய்விடும். இந்த சிவனுடைய மந்திரமே ஹரி தான் சொல்கிறா. ஹரி 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 மந்திரஹா ஸ்ரீவாச்சா. அப்போ சிவனுடைய மந்திரமே ஹரி ஹரி என்ற மந்திரத்தை ஜபிக்கிறதுனால பகவான் ஸ்ரீபெருமானே சிவபெருமானே அனைவருக்கும் மோட்சத்தை அளிப்பார் அப்படிங்கிறான். அந்த ஆழகால விஷயத்தை நம்ம சிவபெருமான் இது பண்ணினதுக்கு அப்புறமா அந்த பெருமாளுடைய நாமத்தை தான், நாராயணனுடைய நாமத்தை தான் சொல்லியிருக்கா அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் பானுதாசர் ஒரு அபங்கத்தில் சொல்லியிருக்கா, நாமே சீத்தல சங்கர உபா அப்படின்னு. சங்கர உபா, சங்கரரே சொல்கிற மந்திரம் தான் நம்மளுடைய ஹரியோட மந்திரம் அப்படின்னு பானுதாசர் சொல்லியிருக்கா. ஸ்ரத்தையுடன் ஹரிநாமத்தை பஜிப்பவன் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஞானேஸ்வர் மகாராஜ் கடைசியாக எப்போதும் சொல்கிறது தான். என்ன சொல்கிறா அப்படின்னா,
என்னது, நான் நாராயண என்ற நாம உச்சாரணத்தினால் மிக மேன்மையான நிலையை அடைந்தேன், ஆத்மஸ்வரூப பிராப்தி ஏற்பட்டு பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆத்மஸ்வரூப பிராப்தி வந்து நமக்கு கிடைக்கும். மாவுலி ஞானேஸ்வர் சொல்கிறார், நான் வந்து நாராயணனுடைய இந்த நாமத்தை உச்சரிக்கிறதுனால தான் எனக்கு மேன்மையான நிலை வந்து எனக்கு கொடுத்துருக்கான். நாராயண மந்திரத்தை வந்து யார் ஸ்மரணம் செய்கிறாலோ அவனுக்கு வந்து நிஜஸ்தான வைகுண்டம் நிச்சயம் அப்படிங்கிறா. கண்டிப்பாக உண்டுங்கிறா. வைகுண்டம் வந்து கண்டிப்பாக உண்டு. பகவானுடைய நாமா, ஹரியோடைய நாமா எவன் ஒருவன் வந்து சொல்கிறானோ, அந்த மந்திரத்தை எவன் ஒருவன் ஸ்மரிப்பானோ அவனுக்கு நிஜஸ்தான வைகுண்டம் உண்டு அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறா மாவுலி. அதாவது அந்த ஒரு இது சொல்லுவா இல்லையா, புராணத்தில் வந்து ஒரு இது கதை ஒன்று உண்டு. அதாவது விஷ்ணு தூதாலாம் வந்து பார்த்துட்டுருக்கா, அஜாமனனுடைய கதை. அதில் வந்து அவனுக்கு இறப்பு சமயத்தில் நாராயணா அப்படின்னு சொல்லிடுவார். உடனே விஷ்ணு தூதாலாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறா வைகுண்டத்துக்கு. அப்போயே வந்து அஜாமனன் வந்து சொல்கிறான், நான் வந்து என்னுடைய பையனை தானே கூப்பிட்டேன், என்னுடைய கடைசி பையன் பேர் நாராயணன், அவனை தான் நான் நாராயணான்னு கூப்பிட்டேன், எனக்கு வந்து பகவான் நாராயணன் மேலே பெரிய இதெல்லாம் கிடையாது, என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னும் போது அவள் விஷ்ணு தூதால் சொல்கிறாளாம், நீ தெரியாமல் சொன்னாலும் எங்களுடைய இதில் நீ வந்து அந்த பேரை கூப்பிட்டா அவனை கூப்பிட்டா மாதிரி தான், பகவானை கூப்பிட்டா மகாவிஷ்ணுவை கூப்பிட்டா மாதிரி தான், ஹரியை கூப்பிட்டா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தெரியாமல் நீ பகவான் நாமா கூப்பிட்டாலும் உனக்கு வைகுண்டம் கொடுக்குற பகவான், நீ வந்து நல்ல ஒரு ஆத்மஸ்வரூபத்தோட, ஒரு திருட நம்பிக்கையோட, ஒரு பிரேமையோட நீ அவனுடைய நாமா கூப்பிட்டா நமக்கு எப்படியெல்லாம் வச்சுப்பான் அப்படின்னு மாவுலி வந்து சொல்கிறா. 15வது ஹரிபாட் நாளைக்கு பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.